பராசக்தி படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் இல்லை, ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ், பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் சொல்லிட்டு ஒரு சடன் அனௌன்ஸ்மெண்ட். நேற்று ஒரு 3 மணிக்கு தான் வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து ஓவர்சீஸ்லேருந்து யாரோ சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து 10ஆம் தேதியே வருது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து ரிஜைன் டீமில் கால் பண்ணும்போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, நேற்று ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன காரணம்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ 9th இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக ஓடிட்டு வச்சிங்களேன், பெரிய பிரச்சனை வந்து 14th அன்னைக்கு அந்த படத்துக்கு எதுக்கு பராசக்தி. ஏன்னா நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணவங்களாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சரியான டேர்ம்ஸ் கிடைக்காது, சரியான ரிலீஸ் கிடைக்காதுன்னு போது அப்போ அவங்களுக்கு குழப்பம் வரல. ஸோ இன் எனி கேஸ் ஜனநாயக படத்துக்கு 5 நாட்கள் டைம் இருக்குது, அதில் வந்து கலெக்ஷன் எடுத்துருவாங்க. இப்போ ஒரே நாள் தான் டைம் இருக்குது, அடுத்த நாளே பராசக்தி வரும்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் 1000 கோடி அப்படிலாம் இருக்கும்போது அதுக்கெலாம் வந்து ஒரு ஏதாவது பாதிப்பு இருக்குது. முன்னாடி அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் அவர் பண்ண மிகப்பெரிய இருக்கா 240 crores அந்த அளவு பண்ணுச்சு முன்னாடி. எது நான் சொல்ல லியோலாம், இந்த படம் அதை தாண்டி பண்ணோம். ஞாபகம் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டாங்க 5 நாட்கள் 240 250 கோடி. இந்த படம் நான் ஒரு 300 கோடி பண்ணோம், அது பிறகு லைஃப் டைமில் ஒரு 600 700 கோடி பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். இப்போ திடீர்னு அந்த 4 நாள் அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ பராசக்தி ஜனநாயகனோட ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் வந்து பின்னாடி இருக்குது. ஜனநாயக படத்தை வந்து சோலோவாக ரிலீஸ் 5 நாள் வச்சுருக்கேன், மினிமம் 950 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த எந்த ஸ்க்ரீனுமே தூக்கலன்னா இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆகும் பாதிக்கப்படமா இல்லை. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இந்த சிக்கல் வருது நான் எதிர்பார்க்கலையே, அப்போ பெட்டர் வந்து நம்ம முன்னாடியே போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த ரீசன்னால தான் அவங்க வராங்க. ஃபர்ஸ்டே யோசிக்கல ஜனவரி 14th வந்து ரிலீஸ் பண்ணா இந்த மாதிரி சிக்கல் வரும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எது மெயின் ஸ்க்ரீனில் வரும்போது மல்டிப்ளெக்ஸில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஐயோ இதெல்லாம் ரொம்ப அரசியல், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இது கடந்த காலங்கள் வந்து சத்தியம் மெயின் ஸ்கில் வந்து அதான் பெரிய படம் இது வரும், அதெல்லாம் வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சி. நான் எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்காஸ்ட்ல இருக்கேன்னா, இதுவரையும் தமிழ் சினிமா ஒரு மாசத்துல 300 கோடி மேல வசூல் பண்ணதே கிடையாது. முதல் முறையா நம்ம பார்க்க போறோம் ஒரு 400-500 கோடி. அந்த அளவு ஒரு பெரிய வசூல் ஹிஸ்டரியிலே பெரிய வசூல் மாந்தா ஹிஸ்டரியில ஜனவரி 2026 மாறத்துக்கு எல்லா வாய்ப்பும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பரபரப்பான ஒரு நியூஸ் அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. பராசக்தி படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் இல்லை, ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ், பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு சடன் அனௌன்ஸ்மெண்ட். என்ன சார் திடீர்னு ஏன் மாற்றம்? நேற்றுலேருந்தே போயிட்டு இருக்கு. நான் அது நேற்று ஒரு 3 மணிக்கு நேற்று ஒரு 2-3 இன்டர்வியூ நான் கொடுக்கும்போது நான் 14ஆம் தேதி நானே அதான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க கன்ஃபார்ம்டா அந்த டீம்ல சொன்னது எல்லாமே 14ஆம் தேதி தான் வருதுன்னு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அதுதான் டாக் இருந்தது. நேற்று ஒரு 3 மணிக்கு தான் வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து ஓவர்சீஸ்லேருந்து யாரோ சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து 10ஆம் தேதியே வருது அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு என்னடா இது 2-3 இன்டர்வியூ இப்படிலாம் சொல்லி விட்டோம், நம்ம வந்து 5 நாள் கேப் இருக்கே அப்படின்னு நான் சொல்லிட்டுனே நினைச்சேன். அப்புறம் நான் வந்து ரிஜைன் டீமில் கால் பண்ணும்போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, நேற்று ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாம் சார் இப்போ டிசைட் பண்ணிட்டோம் 10ஆம் தேதி தான் வரும் அப்படின்னாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி போகிறோன்னு நாளைக்கு வந்துடும் பாருங்கள், இல்லைனா நாளைக்கு வந்துடும், பட் ஆனால் 10th நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன காரணம்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரேடில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ட்ரேடில் எப்படி பிரச்சனைனா, இப்போ ஒரு படம் 5 நாட்கள் சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு வச்சிங்களேன், தேட்டருக்காரங்க எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு இந்த படத்தை போட முடியாது. போயிட்டுருக்கிற ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஷோ அடிஷனல் கொடுக்க முடியாது. எதுக்கு? பராசக்திக்கு. முதல்லையே டிவிஷன் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. அதாவது முதல்லையே ஒரு தேட்டர் நம்ம இப்போ பிளாக் பண்ணுறோம், இப்போ 2 ஸ்க்ரீன் இருக்குது வச்சிங்களேன், அங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து இதில் இந்த ஸ்க்ரீனில் 2 ஷோ இந்த படம், 2 ஷோ அந்த படம், சின்ன ஸ்க்ரீனில் 2 ஷோ இந்த படம் 2 ஷோன்னு முதல்ல டிசைட் பண்ணிட்டா எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. 5 நாட்கள் போனீங்கன்னா 5 நாட்கள்ன்றது ஒரு வாரம் மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்க, 2 வாரம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஓட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு ஒதுக்கின தேட்டர்லேயும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அது வந்து ஒரு நாள்ன்றது அப்படியெல்லாம் வராது. மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஷோ போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் மீதி பேர்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நாள்லாம் தேட்டர் ஓட்ட முடியாது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஜனநாயக டிஸ்ட்ரிபியூட் எப்படி ஒத்துப்பாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓட்டுனா ஒரு வாரம் ஓட்டுங்க, அதுனா ஒரு நாள் ஓட்டுறது அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ இப்போ என்ன ஆயிடுதுன்னா தெளிவாக கிளாரிட்டி ஆகிடும். இப்போ எத்தனை ஸ்க்ரீன் இதுக்கு வரப்போகுது, எத்தனை ஸ்க்ரீன் இது வரப்போகுதுன்னு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்துடும். இது 600 ஸ்க்ரீன் வருது, அது இப்போ திருப்பூர் சுமி சார் அழகாக சொன்னார், இது 600 ஸ்க்ரீன் வந்து அது 500 ஸ்க்ரீன் வரப்போகுது, அதுதான் பிரச்சனை அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாம் அலோகேட் பண்ணிடுவாங்க. அப்போது கடைசி நிமிஷத்தில் எந்த சண்டையும் இருக்காது. இப்போ இல்லைன்னா 9th 14th வந்ததுன்னா கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இப்போ 9th இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கு வச்சிங்களேன், பெரிய பிரச்சனை வந்து 14th அன்னைக்கு அந்த படத்துக்கு வந்திருக்கும். எதுக்கு? பராசக்திக்கு. ஏன்னா நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணவங்களாம் முடியாது சொல்லுவாங்க, அப்புறம் சரியான டேர்ம்ஸ் கிடைக்காது, சரியான ரிலீஸ் கிடைக்காதுன்னு போது அப்போ அவங்களுக்கு குழப்பம் வரல. ஸோ இன் எனி கேஸ் ஜனநாயக படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்க போகுது. ஏன்னா அந்த ஃபேன்ஸும் சரி எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம்
தளபதி வந்து திரையரங்களை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது அட்வான்ஸ் புக்கிங் மிக பிரமாதமாக இருக்க போகுது. அது 5 நாட்களும் நான் ஸ்டாப்பாக இருக்க போகுது. அதுவும் 14th வந்த பிறகு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம ரிலீஸை வந்து ப்ராப்பராக முதல்ல டிசைட் பண்ணி போட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு தள்ளி போடும்போது என்ன வேணா ஒரு அட்வான்டேஜாக ஜனநாயகனுக்கு இருந்திருந்தாலும் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா எல்லா தியேட்டர்லையும் வந்து படம் ஓடி இருந்தாலும் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிருக்கும். அப்போ வந்து இது தேவையில்லாத ரிஸ்க் வேணாம். ட்ரேடு ரொம்ப கிளாரிட்டி வந்துடும். இந்த படத்தில் இந்த படம் ஓடுது, மல்டிப்ளெக்ஸில் எதெல்லாம் 4-5 ஸ்க்ரீன் இருக்கோ, இதில் 3 ஸ்க்ரீன் இது ஓடும், 2 ஸ்க்ரீன் இது ஓடும், இல்லை ரெண்டுமே 20 ஷோ ஓடுதுன்னா 20 ஷோ டிவைட் பண்ணிக்க போகிறாங்க 10-10ன்னு. அதனால் எந்த குழப்பமும் இருக்காது. முதல்ல ஒரே படமாக ஒரே நாள் வந்துட்டா 9th ரொம்ப ஏர்லி, அதனால் 10th அவங்க வராங்க, அவ்வளோதான். 2 படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களும் தேவையில்லாத மோதல் அதுதான் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 9th வந்தா தேவையில்லாத மோதல் வந்திருக்கும். திரையரங்கில் வந்து முதல் நாள் தானே மிகப்பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 2வது நாள்லாம் நார்மல் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குவைட்டா படம் பார்ப்பாங்கல்ல. அப்போ எதுக்கு ஒரு நாள் நம்ம விட்டுடலாம் அப்படின்றது தான் 10th போட்டாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா நல்ல டிசிஷன். அது இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ட்ரேட்ல இந்த படம் 2மே நல்லா வெளியாகும். யாருக்குமே எந்த குழப்பம் இல்லை. இப்போ தேட்டர் வந்து அலோகேட் பண்றதுல ஏதாவது என்ன சொல்ல ஒட்டு மொத்தமா 1200 1300 தேட்டர் இருக்கும். நீங்க 1200 இருக்கு. 1200 இருக்குன்னா அப்போ ஈக்குவலா இது ஸ்பிளிட் பண்ணுவாங்களா எப்படி சார்? அது இல்ல, அது ஈக்குவலா எப்படி வரும்? ஜனநாயகன் மிகப்பெரிய படம். ஓகே, அதாவது ஒன் லாஸ்ட் டைம் அது மறந்துடாதீங்க. ஒன் லாஸ்ட் டைம் தளபதியை பார்க்க போறோம்னு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலும் சரி எல்லார் மேலேயும் பெருசா இருக்குல்ல. இதுவும் ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர். ஒரு இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் பாக்குறோம்னா அடுத்தது ரவி மோகன், அடுத்து அதர்வா பிளஸ் சுதா கொங்கரா அப்படின்னு ஒரு பெரிய காம்பினேஷனோட அந்த படம் வருது. படம் எல்லாமே எல்லா காம்பினேஷன் அதுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. பட் ஆனா எப்பவுமே அது வந்து விஜய் சார் படம்னாலே அது ஒரு பெரிய இது இல்லை, எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம் இல்லை. அதனால அந்த கம்பேரிசன் வேணாம். ஆனா ஷோ வரும்போது மல்டிப்ளெக்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு 20 ஷோ போட்டாங்கன்னா இது ஒரு 15 ஷோ அப்படிதான் போட்டு இனிஷியலாக ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் என்ன ரிவ்யூஸ் வருது எப்படி வருதுன்னு பார்த்து தான் ஷோஸ் எல்லாம் மாறும். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் கிளியராக டிவைட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா சிங்கிள் ஸ்க்ரீன் இது ஜனநாயகன் போடுறேன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நோ பராசக்தி, இல்லை பராசக்தி போடுறேன் அப்போ நோ ஜனநாயகன், இப்படி தான் கிளாரிட்டி இருக்கும். அப்படி வரும்போது சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி நடக்கலாம். 600 ஸ்க்ரீன் இதுக்கு போகலாம், இல்லை 650 ஸ்க்ரீன் அதுக்கு வரலாம், இதுக்கு 450 ஸ்க்ரீன் இல்லை 500 ஸ்க்ரீன் வரலாம். அதுதான் நடக்கும். குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பேசும்போது சொன்னீங்க அட்வான்டேஜ் வந்து இருந்தது ஜனநாயகனுக்கு. இப்போ வந்து முன்னாடியே அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து இப்போ ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனால் ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ரிலீஸ் ஆகிறதுனால தளபதி படத்தோட விஜய் அவரோட படத்தோட வந்து கலெக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு 5 நாட்கள் டைம் இருக்கு, அதில் வந்து கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரே நாள் தான் டைம் இருக்கு, அடுத்த நாளே பராசக்தி வருதுன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் 1000 கோடி அப்படிலாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 1000 கோடின்றது வந்து பேன் இந்தியா வந்தா தான் 1000 கோடி பண்ணணும். நம்மளே நிறைய நம்ம பேசியிருக்கோம். 1000 கோடியில நம்ம வந்து அதெல்லாம் மறந்துடலாம். ஆனா தமிழ் சினிமா அதிகமான கலெக்ஷன் அப்படிங்கிற அதாவது தமிழ் சினிமால 600 கோடி 800 கோடி பண்ணாலே பெருசு தான். ஓகே, நம்ம பெஞ்ச் மார்க். நீங்க வந்து நார்த் இந்தியா இல்லாத போது நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு காந்தாரா சாப்டர் 1, 2 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி கிட்ட வந்து நார்த் இந்தியால பண்ணிருக்கு. அந்த 400 கோடி நார்த் இந்தியால வந்தா தான் நீங்க 1000 கோடி பண்ண முடியும். அது பண்ணியே அந்த படம் வந்து 800 கோடி தான் பண்ணிருக்கு. 850 கோடி தான் லைஃப் டைம் கலெக்ஷன். அப்ப பாருங்க, 400 கோடி நார்த் இந்தியால பண்ணி 850 தான். நீங்க வந்து தமிழ்நாட்டும் ஓவர்சீஸ் மட்டும் நம்பிட்டு நீங்க வந்து 1000 கோடி எல்லாம் கனவு கூட காண முடியாது எந்த படத்துக்குமே. நார்த் இந்தியா பண்ணாதான், நார்த் இந்தியா 300-400 கோடி பண்ணாதான் நீங்க வந்து 1000 கோடின்ற கனவே காண முடியும். அதனால அதை விட்டுருங்க. மிகப்பெரிய கலெக்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரீட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஒரு 5 நாட்கள் எக்ஸ்க்ளூசிவா இருந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரீட்டா மாறும். ஏன்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஜனநாயகனை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டாங்கன்னா 5 நாட்களில் பார்த்தாலே 5 நாட்களே நான் என்ன எதிர்பார்த்ததுன்னா 5 நாட்கள் இந்த படம் வந்து ஒரு 300 கோடி பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஏன்னா முன்னாடி அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் அவர் பண்ண மிகப்பெரிய இருக்கா 240 crores அந்த அளவு பண்ணுச்சு முன்னாடி. எது நான் சொல்ல லியோலாம். இந்த படம் அதை தாண்டி பண்ணோம். ஞாபகம் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டாங்க 5 நாட்கள் 240-250 கோடி. இந்த படம் நான் ஒரு 300 கோடி பண்ணோம், அது பிறகு லைஃப் டைம்ல ஒரு 600-700 கோடி பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். இப்போ திடீர்னு அந்த 4 நாள் அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடுச்சு. 5 நாள் இந்த அட்வான்டேஜ் போய் ஒரு நாள் தான் ஆயிடுச்சு போது ஃபர்ஸ்ட் டே இந்த படம் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணோம். ஓகே, ஏன்னா எல்லா மல்டிப்ளெக்ஸும் வந்து எல்லா ஷோவும் இதை தான் போட போறாங்க. சிங்கிள் ஸ்கிரீன் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஸ்கிரீன் பொறுத்தவரையும் பராசக்தி கொடுத்தவங்க போட முடியாது, அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் போட்டு தூக்கிடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சிங்கிள் ஸ்கிரீனில் தெளிவாக 9ஆம் தேதி போட்ட படம் வந்து ஜனநாயகன் போட்டாங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆக போகுது. யார் வந்து பராசக்தியோ மறுநாள் பராசக்தி போட போகிறாங்க. அப்போது சிங்கிள் ஸ்க்ரீனில் எதெல்லாம் பராசக்தி வருதோ அந்த ஸ்க்ரீனுடைய கலெக்ஷன்லாம் இதுக்கு மிஸ் ஆயிடும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பெரிய கலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது லைஃப் டைமில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன்றதெல்லாம் சேலஞ்சாக தான் போய் நிற்கும். ஆனால் எல்லாமே இதெல்லாம் வந்து இந்த காம்படிஷனாக 2 படமும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் தான். கண்டென்ட் வைஸ் நான் சொல்கிறேன். கண்டென்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஓகே,
எந்த படத்தினுடைய கண்டென்ட் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான ஸ்விங்கெல்லாம் வரலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டென்ட் தான் ஃபைனலாக டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓப்பனிங் வந்துடும், 3 நாள் நல்ல வசூலாக வந்துடும், அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். அது பிறகு எந்த மாதிரி ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் வருதுன்றதுலாம் நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய படங்களில் எப்படிப்பட்ட சோதனைகளை பெரிய படங்கள்லாம் சந்திச்சிருக்குன்னு. ஒரு பெரிய ஒரு டிவைடனான டாக் வந்தால் உடனே எந்த மாதிரி கலெக்ஷன் பாதிக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லா நடிகர்களும் நடிச்ச படத்துக்கும் 2025 பார்த்துட்டோம். அதனால் அந்த சிக்கல்லாம் இல்லாமல் 2 படம் சூப்பர் டூப்பராக இருக்கணும், 2 படம் பெரிய கலெக்ஷன் வந்து தான் எதிர்பார்க்குறேன். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து 2 பெரிய ஹீரோக்களோட படம் வரும்போது அது மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போது பராசக்தி ஜனநாயகனோட ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் வந்து பின்னாடி இருக்குது அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? எனக்கு அதெல்லாம் தோணலை. இப்போ நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிசிஷன், ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான. இப்போ ஒரே சிம்பிள் சொல்லிடுறேன், 4 பெரிய படங்கள் இல்லை 5 படங்கள் வந்து இதே சங்கராந்திக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. யார்? ரைட் ஃப்ரம் பிரபாஸ், இவர் சிரஞ்சீவி சார், ரவிதேஜா, எல்லா படம் வருது. அப்போ அங்கே மட்டும் பொலிட்டிக்கலாக இருக்கா? 4-5 படம் பெரிய பெரிய நடிகர் நடிச்ச படம்லாம் ஒரே இதுக்கு வருது. 5 படங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 9th 11th 12th 14th 2 நாள் கேப்பில் 5 படம் வருது பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்கள். ஏன்னா சங்கராந்தின்றது மிகப்பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடு. அதை மிஸ் பண்ண விரும்பல தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும்போது நம்ம ஏன் தமிழ் சினிமா மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும்? அந்த இதில் அவங்க லாஜிக்கலான கரெக்டான டிசிஷன் தானே. இப்போ வந்து அவங்க பொங்கல் வந்தது, அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணது யார்? டான் பிக்சர்ஸ் முதல்ல சொன்னது பொங்கல் ரிலீஸ்ன்னு. அவங்க அதுக்கு கரெக்டாக அந்த பிளான் படி அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஜனநாயகம் தான் போஸ்ட்போன் ஆச்சு. அக்டோபர்லேருந்து அவங்க தான் போஸ்ட்போன் பண்ணி ஜனவரிக்கு வந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் அவங்கள சொல்ல முடியாது. அதாவது டான் பிக்சர்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு பொலிட்டிக்கலாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருவேளை அவங்க இது பண்ணியிருந்தா தான் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஏன் 10th வராங்கன்றதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். அதாவது இது டிஸ்ட்ரிபியூஷனில் கன்ஃபியூஷன் வருது, அதை தவிர்க்கணும் தான். நான் எது கேட்டேன், என்னங்க இது நாள் 14 சொல்லிங்க டப்புன்னு இது பண்ணிட்டீங்க. இல்லை சார், இப்போ போகும்போது தான் தெரியுது எவ்வளோ கன்ஃபியூஷன் வருது. தியேட்டருக்காரங்களாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. 5 நாள் ஜனநாயகம் போட்டு இது போடலாமன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். யார்? ஜனநாயகம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ எங்கள் படம்லாம் பாதிக்கும்ல. இப்போ 900 ஸ்க்ரீனில் போட்டாங்க வச்சுங்களேன், நினச்சி பாருங்க, ஜனநாயக படத்தை வந்து சோலோவாக ரிலீஸ் 5 நாள் வச்சுங்களேன், மினிமம் 950 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த எந்த ஸ்க்ரீனுமே தூக்கலன்னா இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆகும், பாதிக்கப்படுமா இல்லையா? அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இந்த சிக்கல் வருது நான் எதிர்பார்க்கலையே, அப்போ பெட்டர் வந்து நம்ம முன்னாடியே போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த ரீசன்னால தான் அவங்க வராங்களே தவிர மற்றபடி பொலிட்டிக்கல் ரீசன்லாம் கிடையாது. இல்லை ஆளாளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் யோசிக்கலையா ஜனவரி 14th வந்து ரிலீஸ் பண்ணா இந்த மாதிரி சிக்கல் வரும் அப்படின்னு? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது பெரிய சிக்கலா வராது நினைச்சாங்க. இப்போ இந்த சிக்கல் பெருசாயிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இது சிக்கல் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய விலை கொடுத்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் 2 வாரம் லாக் பண்ண சொல்றாங்க. சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாம் 2 வாரத்துக்கு வேற படமே போடக்கூடாது, ஷோ கூட குறைக்கூடாதுன்றாங்க. ஏதாவது பராசக்தி ஒரு ஷோ 2 ஷோ கூட கொடுக்கூடாதுன்னு மாதிரி பேசும்போது இப்போ இருக்கிற எல்லா தியேட்டரும் ஒன்று என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரெட் ஜெயினுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா அவங்க ரெட் ஜெயின் கிடையாது. இதே 2 பேருமே ரெட் ஜெயின் இருந்து வச்சுங்க டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே எந்த பிரச்சனை இல்லை. என்ன இருக்குன்னா இவங்களே ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க. 9th அன்னைக்கு எல்லா 950 1000 ஸ்க்ரீனில் போடு, அது பிறகு இந்தந்த ஸ்க்ரீன்லாம் தூக்கி பராசக்தி போடு, இதெல்லாம் போடுன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமையாக அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது மெயின் ஸ்க்ரீனில் வரப்போகுது மல்டிப்ளெக்ஸில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஐயோ இதெல்லாம் ரொம்ப அரசியல். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கடந்த காலங்கள் சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் வந்து அதான் பெரிய படம் இது வர, அதெல்லாம் வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சி என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் இல்லை. 9th அன்னைக்கு எல்லா தேட்டரிலும் எல்லா இதுலேயும் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம படம் ஜனநாயகம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸில் எல்லாமே என்னன்னா மல்டிப்ளெக்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்க்ரீன்லையும் போடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மறுநாள் வந்து 3 நாள் ஸ்க்ரீன் அலோகேட் பண்ணுவாங்க பராசக்திக்கு. அதனால பராசக்தி டீமில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது இல்லை. சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டும் தான் பாதிக்கப்படுது. சிங்கிள் ஸ்க்ரீன் தான் டிட்டர்மைண்டா என்னன்னா அவங்க இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிடும், இதை போடணுமா அதை போடணுமா, யார் அதிகமாக டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க, யார் அதிகமாக அட்வான்ஸ் கேட்குறாங்க, அதை பொறுத்து அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் எங்கள் ஊரில் எது கேரண்டியாக போகும் இதெல்லாம் வச்சு அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. அப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் தான் இப்போ வந்து இதில் சிக்கலில் போய் முடியுமே தவிர மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் முதல் நாள் ஃபுல்லாக ஜனநாயகம் போட்டுருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா 9 ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா ராஜா சாப் 9ஆம் தேதி வருது, அதனால அப்படி சொல்ல முடியாது. 9 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்க்ரீனில் வந்து நம்ம இது எதிர்பார்க்கலாம், ஜனநாயகம் எதிர்பார்க்கலாம். ஒரு 4 ஸ்க்ரீனில் ராஜா சாப் போயிட்டு இருக்கும். இதில் பல சொல்ல அதே மாதிரி சத்தியமில் போனீங்கன்னா 6 ஸ்க்ரீன் 7 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா ராஜா சாப்பும் கொடுக்கணும்ல, பிரபாஸ் படம் வருதுன்னு. ஸோ இப்படி தான் போகும். 10ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும், டக்கு டக்குன்னு ஸ்பிளிட் ஆகும். அது தெலுங்குலையும் வேறு படம் வருது, அப்போ எல்லாமே ஸ்பிளிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே டிவிஷனாக தான் போயிட்டு இருக்குமே தவிர இது யாருக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை. என்னன்னா இப்போ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் எவ்வளோ பெருசாக ஒரு படம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது, அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்குது. முன்னாடி இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அட்வான்டேஜ் ஒன்று இருந்தது இல்லை, சோலோவாக வரும்போது ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குல்ல, காம்படிஷனே இல்லாமல் அடித்து தம்சம் பண்ணி பெரிய கலெக்ஷன் எடுக்கலாம்.
பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நம்மளுக்கு படம் எப்படி இருக்கோ இல்லையோ எல்லாரும் போய் பார்ப்பாங்க. எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. ஒரு ஸ்பிளிட்ல வந்து நிற்போம். அது 2 படங்களுக்குமே இருக்கும். அது நீங்க ஜனநாயகம் மட்டும் இல்ல, பராசக்திக்கும் அதே பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதாவது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான கலெக்ஷன் வரும்னா அது ஜனநாயகம் மிகப்பெரிய மாஸ்டர் மாதிரி ஒரு போட்டியை நிற்குமா இல்லையா? அதனால ரெண்டுக்குமே கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சம் ரெண்டுமே சூப்பர் டூப்பராக பண்ணோம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால ரெண்டுமே நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ரெண்டுமே சாலிடான டைரக்டர்ஸ், அந்த சாலிடான படங்கள், பெரிய மேக்கிங். ஸோ தமிழ் சினிமாவுக்கே நான் என்ன பொறுத்தவரையும் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு மந்தா ஜனவரி 2026 மாறப்போகுதுன்னு எதிர்பார்க்குறேன். நான் எப்படிப்பட்ட ஒரு ஃபோர்காஸ்ட்ல இருக்கேன்னா, இதுவரையும் தமிழ் சினிமா ஒரு மாசத்துல 300 கோடி மேல வசூல் பண்ணதே கிடையாது. முதல் முறையா நம்ம பார்க்க போறோம் ஒரு 400-500 கோடியை. ஓகே, அந்த அளவு ஒரு பெரிய வசூல் ஹிஸ்டரியிலே பெரிய வசூல் மாந்தா ஹிஸ்டரியில ஜனவரி 2026 மாறத்துக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. அது பெரிய விஷயம் தானே. அப்போ இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா அது பூரா நம்மளுக்கு எந்த படம் பெருசா ஜெயிக்குதுன்றது அந்தந்த படங்களுடைய குழு தான் செலிப்ரேஷன். நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி செலிப்ரேஷனா என்னை பொறுத்தவரை ஜனவரி மந்த் வந்து வில் பி த பெஸ்ட் எவர் மந்த் ஃபார் கலெக்ஷன் ஃபார் தமிழ் சினிமா. இது மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் வந்தது அந்த 2023 வந்து பாத்தீங்கன்னா வாரிசு துணி வந்தப்போ, வாரிசு துணி ஒரே வாசம் அதுல பாத்தீங்கன்னா ஒரே நாள் வந்து பாத்தீங்களா அந்த வாரிசு துணி வரும்போது 2 படமே வந்து 275-300 கோடி பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரியில. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 300 கோடியே நிக்குது இல்ல, இப்போ வந்து ஒரு 400-500 கோடி பண்ணட்டுமே. அப்படி வந்துதான் இன்னும் தமிழ் சினிமா நல்லா இருக்கும்ல, பொட்டன்ஷியலா நல்லா இருக்கும்ல, அதுதான் எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் படத்துக்கும் சரி, பராசக்தி படத்துக்கும் சரி, ஏர்லி மார்னிங் ஷோவோ இல்லைனா 9 AM ஷோவோ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு ஒரு படத்துக்கு கொடுத்தா கண்டிப்பா கொடுத்தா ரெண்டுமே கொடுத்துருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ரெண்டுமே ஒர்க்கிங் டேல வருது, ஃபெஸ்டிவல் டே கிடையாது. ஓகேங்களா, அதுதான் பெரிய சிக்கல். 14th 15th ஈஸியாக கொடுத்துருவாங்க, ஃபெஸ்டிவல் டேல ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஒர்க்கிங் டேலன்றது ரொம்ப டைம் எடுப்பாங்க, அது அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. 2 படத்துக்குமே அவங்க வந்து அவங்க படம் இவங்க படம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. 2 படத்துக்குமே வந்து ஒர்க்கிங் டேல எதுக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், அது ரொம்ப டைம் இருக்குது. போகும்போது கொடுத்தா 2 பேருக்குமே கொடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரே டைம் அப்ளை பண்ண போகிறாங்க. கொடுத்தா 2 பேருக்குமே அப்ரூவல் கொடுத்தாகணும், கொடுக்கலாம் 2 பேருமே கொடுக்க மாட்டோம். அதான் நம்ம பார்க்கணும். 1 வீக்ல ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா மலேசியாவில் நடக்க போகுது. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வந்து இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்கு நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க. உங்களோட பார்வை? இல்லை உண்மையிலே பிரம்மாண்டமான ஒரு விழா, 1 லட்சம் பேர் கிட்ட வராங்கன்னு சொல்றாங்க. அனிருத்தருடைய லைவ் கான்செர்ட் மாதிரி ஒன்று வச்சு அது வந்து ரொம்ப பிரமாதமான ஐடியா. இன்ஃபேக்ட் வந்து என்ன நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த டீம்ல. அதாவது நான் சொல்றது பெருசு டீம், நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க கேட்டாங்க, சார் நீங்க வர முடியுமா, நாங்களாம் டிக்கெட் பண்றோம் அப்படின்னாங்க. ஒரு ஃப்ரெண்டா நான் சொன்னேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு மெசேஜ் போட்டேன். அவங்க கூட வர முடியாது சொன்னேன். சார் 27 நான் ஊர்ல இல்லை, நான் யூஎஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நீங்க வந்து பாருங்க சார் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழா பண்றோம் அப்படின்னாங்க. ஸோ பல பேர் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல இருந்து எக்கச்சக்கம் பேர் டிராவல் பண்றாங்க அந்த விழாக்காக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழா நம்ம குரூப் டூர் மாதிரிலாம் போடுறாங்க, பயங்கரமா போடுறாங்க. ஒரு 1 லட்சம் பேர் திரள்ற ஒரு விழா இன்னும் சாதனை பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அந்த அளவு சினிமா விழா வந்து இவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முதல் விழாவா இருக்க போகுது. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பார்த்துருக்கோம் 1 லட்சம் பேர். ஆனால் முதல் முறையாக ஒரு சினிமாக்கான விழா 1 லட்சம் பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு விழாவா ஜனநாயகன் படத்துக்கு நடக்க போகுது. அதுதான் பெரிய பெருமையா இருக்கு. ஐம் ரியலி ஃபீலிங் பேட். இந்த பிளான் எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே டிக்கெட்லாம் போட்டேன், நான் யூஸ் போகிறதுக்கான டிக்கெட்லாம் போட்டேன். அப்புறம் வந்து வந்த உடனே நான் என்னுடைய ஃபேமிலியில் சொன்னேன், 27ஆம் தேதி நான் வந்து ஜனநாயகம் போயிட்டு வந்துட்டோமா மலேசியா, உதவாங்க நீ டிக்கெட்லாம் போட்டாச்சு கிளம்பு அப்படின்னாங்க. ஸோ நாளைக்கு 21ஆம் தேதி கிளம்பணும் அப்படின்னாங்க. ஐயோ மிஸ் பண்ணுறமே ஆயிடுச்சு. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் நான் தளபதியினுடைய விழாவை பார்க்கலாமே, நேரடியாக போய் அங்கே போய் பார்க்கலாமே நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பல பேர் எக்ஸைட்டிங்கில் இருக்காங்க. எக்ஸைட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான விழா. அதே மாதிரி இப்போ இந்த விழா நேரு ஸ்டேடியம் நடக்க போது சொல்லிட்டு இருக்காங்க. பராசக்தியும் ஐ திங்க் 4ஆம் தேதி நடக்க போது சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து எதிர்பார்க்குற விழா தான். ஆனால் ஜனநாயகன்ன்றது ஜனங்களின் நாயகன் அவருக்கான விழா எல்லாருமே கொண்டாட போறாங்க. நான் இன்ஃபேக்ட் அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணேன், இண்டஸ்ட்ரி மொத்தமாக கூப்பிடுங்க, சாரோட ஒர்க் பண்ண தளபதியோட ஒர்க் பண்ண இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தனி ஃப்ளைட் போட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிலாம் நான் சும்மா சொன்னேன். சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி பண்ணலாம் சொன்னேன். சார் ஐடியா நல்லா இருக்கு, ரொம்ப லாஸ்ட் மினிட்ல சொல்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நல்லா இருக்கும் சார், ஏன்னா எல்லாரும் மிஸ் பண்ண போறது வந்து தளபதியை. ஏன்னா அவர் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டாரு, அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறுறாரு. அப்படி இருக்கும்போது இனிமேல் சினிமாவுக்கு வருவாரான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சேன். சார் ரொம்ப நல்ல ஐடியா சார், பட் எப்படி இது கோஆர்டினேட் பண்ணுறது, இத்தனை பேரை கூப்பிட்டு போகணும், எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணணும், ட்ராவல் பிளான்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சார்ட்டர் ஃப்ளைட் பண்ணி கூட்டு போயிடுங்கள அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்ப்போம் அவங்க ஏதாவது யோசிக்கிறாங்களா இல்லை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வெரி ஷார்ட் பீரியட் நவ். ஆனால் எனக்கு ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் இட். எல்லாருமே யாரெல்லாம் பார்க்க முடியுதோ கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு பி கிராண்ட் ஈவெண்ட். நம்ம அதில் போய் நல்ல ஸ்பீச் எல்லாம் பார்க்கலாம். அது பிறகு அரசியல் ஸ்பீச் தான் பார்க்க முடியும் தளபதி. இது அங்கே வந்து நம்முடைய ஒரு சினிமா ஸ்பீச்சும் பார்க்க முடியும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
இதுல சினிமா ஸ்பீச் மட்டும் தான் இருக்குமா இல்ல அரசியல் ஸ்பீச் இல்ல இருக்குமா? அதான் அங்க என்னோட அவர் தெளிவா எதிர்பார்ப்பு. இருப்பார், அங்க தெளிவா இருப்பார். அரசியல் தான் பேச மாட்டார். அவர் வந்து சினிமா ரசிகர்களுக்காக வராரு, சினிமா பத்தி பேசுவார், ஜனநாயகம் பத்தி பேசுவார், தன்னுடைய கெரியரை பத்தி பேசுவார் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஜனநாயகத்திலேயே ஒரு அரசியல் இது இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சட்டிலா இருக்கும், ஓவரா இருக்காது. அதுல வந்து சின்னதா டைலாக்லாம் இருக்கலாமே தவிர மொத்தமா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல அவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த விழால அவர் அரசியல் தவிர்த்து அரசியல்ல பேசலாம் தம்பி வர நான் அங்கே பேசிக்கலாம், இப்போதைக்கு நம்ம வந்து ஜனநாயகம் பற்றி பேசுவோம், வினோத்தை பற்றி பேசுவார், எல்லா அனிருத் பற்றி எல்லாரையும் பற்றி பேசிட்டு அவருடைய அந்த ஜேர்னி பற்றி பேசுவார் தான் நான் எதிர்பார்க்குறேன். அவரோட ஜேர்னி எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியாக போச்சு அப்படி தான் பேசுவார். அவர் வந்து அதை கலக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயுமே சினிமா பற்றி பேசல பாருங்க. எங்கே போனாலும் அவர் வந்து ஒரு வார்த்தை ஜனநாயகம் பற்றியோ எந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லையும் அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், அரசியல் வேறு சினிமா வேறு. அதனால அப்படியே ஒதுங்கி இந்த சினிமா முடிச்சுட்டு போயிடலான்னு வந்துட்டார்ல, இனிமேல் அவர் பண்ண மாட்டார். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பற்றி பேசணும். பராசக்தி ஆடியோ லான்ச் இங்கே நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் போது அதில் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் கலந்துக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. எந்த அளவு சார் உண்மை? எனக்கு தெரிஞ்ச வரையும் கமல் சார் வராருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்விப்பட்டேன். அவர் கண்டிப்பாக வராருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர்கிட்ட முதல்ல கேட்டிருக்காங்க. ரஜினி சார் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு. ரெண்டாவது அது பிகினிங் ஆஃப் த இயரே வருது, நியூ இயரில் வருது. அவர் இருப்பாரான்னு தெரியல. ஸோ எல்லாமே இருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது முக்கியமான படம், ஒரு அரசியல் பேசுகிற படம், நம்ம தமிழர்களை பற்றியான ஒரு படம். இந்த மாதிரி அரசியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. படைப்பை ஏதாவது ஒரு இவங்க நடிச்சாங்கன்றதை தாண்டி ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. அதனால் நீங்கள் வந்தால் ப்ளஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ரஜினி சார் அவங்க கேட்டிருப்பாங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரண்டியாக நான் சொல்ல முடியும், கமல் சார் கண்டிப்பாக இருப்பார். அது பிறகு எப்படி யாரெல்லாம் இருப்பாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதை தாண்டி அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. நான் வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க டான். நான் போயிட்டு வந்தேன் நேற்று, அதை பற்றி ட்வீட் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த அளவு பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ஒரு சினிமா படக்குழு வந்து இவ்வளோ அத்தன்டிக்காக ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணி அந்த காலகட்டத்தில் 1960களில் எப்படி ஒரு தமிழ்நாடு இருந்ததுன்றதை கிளியர் கட்டாக அதே மாதிரி கார்கள், அந்த சைக்கிள் ரிக்ஷாக்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அந்த தெருக்கள், ட்ரெயின் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல செட்டாக போட்டிருக்காங்க. போய் பாருங்க. டென்ட் கொட்டாயில போய் படம் பார்க்கலாம். மணல் போட்டு ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு விழாவா இருக்கு, ஒரு இடமா இருக்கு. ஃப்ரீ எல்லாரும் போய் பார்க்கலாம். நான் வள்ளூர் கோட்டத்தில் இன்ஃபேக்ட் அந்த டீம் கிட்ட நான் நேற்று போகும்போது ஒரே ரிக்வெஸ்ட் வச்சேன், 3 நாளில் முடிச்சிடாதீங்க, இது வந்து 1ஆம் தேதி வைங்க, அது பிறகு நீங்கள் ஆடியோ லான்ச்சு அது பிறகு போயிடுங்கண்ணே, நல்லா இருக்கு சார் ஐடியா, ட்ரை பண்ணுறோம், பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, 3 நாள் பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு செட்டப் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, 3 நாளில் முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அருமையான ஒரு முயற்சி அவங்க டான் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதெல்லாமே அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பில்டப்பை உருவாக்குது. கமல் சார் வந்து உறுதியாக வரான்னு சொன்னீங்க பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு. அதே போல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு யாருமே தேவையில்லப்பா, விஜய் சார் தான் மெயின் ஃபோக்கஸ், அவர் தான் இருப்பார் சொன்னாலுமே வந்து நிறைய நடிகர்களை வந்து அப்ரோச் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. உண்மையிலேயே விஜய் சார் மட்டும் தான் இருக்காரா இல்லை வேற ஏதாவது? இல்லை எனக்கு தெரியல. பட் ஆனால் வேற நடிகர்கள் இருக்குது வாய்ப்பு என்ன தெரிஞ்சு வரீங்க. அது வந்து என்டையர்லி ஒரு சூரியன் தான். அந்த ஒரு சூரியன் வந்து விஜய் சார் தான். ஒரு சூரியன் வந்து சிம்பிளாக பார்க்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு சூரியன், ஒரு தளபதி தான். அங்கே ஒரு தளபதி தான் அங்கே தான் இருப்பார், அவர் மட்டும் தான் இருப்பார். நான் எதிர்பார்க்குறேன் அவர் அனிருத் அப்படி அந்த டீம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் கூடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவர் சங்கடப்படுவார். ஏன்னா அவருக்கு விஜய் சாருக்கு அந்த இது அவருடைய விழாக்கள் எப்போவுமே யாருமே பேச விட மாட்டாங்க. ஜென்ரலாக அவங்க டீம் பேசுவாங்க, அது பிறகு விஜய் சார் பேசுவார், அவ்வளோதான். மற்றபடி வெளியாளுங்க பேச ஜென்ரலாக என்கரேஜ் பண்ணதே இல்லை. நானே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்த்துருக்கேன். 15 வருஷமாக அவருடைய படங்களோட விழாக்களில் வெளியாளுங்க பேச மாட்டாங்க. படத்தில் நடிச்சவங்க பேசுவாங்க, அவங்க நடித்தவங்க பேசுவாங்க, அவர் பேசுவார், இயக்குனர் ப்ரொடியூசர் அவ்வளோதான் பேசுவாங்க. அது ஒரு பாலிசியை வச்சிருக்காரு. வெளியாளுங்க பேசினா ஏதாவது பேசிடுவாங்க, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. படத்தில் நடிச்சு சரத்குமார் பேசினதே பெரிய அளவு சர்ச்சையானது. அதுதான். அதனால அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அதனால இன்னொரு சம்மந்தப்படாத ஆளுங்களை வந்து கூப்பிட்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் இண்டஸ்ட்ரி ஆளுங்க வரணும்னு சொன்னது என்னன்னா பேசுறதுக்கு இல்லை. நான் சொன்னேன் யாருமே மேடையெல்லாம் கூப்பிட அதெல்லாம் சொல்லுங்க, வந்து அங்கெல்லாம் நாங்கள்லாம் வழி அனுப்புகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவருக்கு வந்து அங்கே வந்து மேடையில் ஒரு நின்றுட்டு பேசலாம் வேணாம், எல்லாரும் ஒரு சின்ன ஒரு அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி எல்லாரும் ஒரு புக்கே அவருக்கு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காதா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக டைரக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு சும்மா ஒரு ஐடியாவாக சொன்னேன். மற்றபடி பேசுறதுக்கெல்லாம் விட்டால் 50 பேர் பேசினா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக விழாவே ரொம்ப வேறு மாதிரி போயிடும். ஏன்னா ஒருத்தரும் 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விழா வந்து ரொம்ப இதுவாகிடும். அதனால் நான் சொன்னேன், அப்படி சொன்னோடனே நல்லா இருக்குது சார் ஐடியா, பட் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், பேசுறதுக்காக கிடையாது. ஸோ அதுவே சொல்லும்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டா எல்லாரும் பேச வைக்கணும். நீங்கள் ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா பேசணும்ல, அவங்க எப்படி வந்துட்டு சும்மா போக முடியும்? அப்படி எப்படி பண்ண முடியும்? அவங்க வந்து உட்கார வச்சுட்டு அனுப்ப முடியாதுல்ல. அப்போ பேச ஆரம்பிச்சா பல பேர் பேசுனாங்கன்னா விழா ரொம்ப லாங் ஆகிடும். அதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வேறு வேறு விதங்களாக டிபேட் ஆகிடும். அப்புறம் நடிகர்களும் கொஞ்சம் தயங்குவாங்க. அங்கே போய் ஏதாவது பேசி நம்ம பொலிட்டிக்கலாக ஏதாவது வந்து கான்ட்ரவர்சி வந்துடுமோன்னு ஒரு சின்ன சிக்கல் வந்துடும். அதெல்லாம் அது அவாய்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதிலெல்லாம் சினிமா ஆளுங்களை தொடக்கூடாது, இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்,
தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஏதாவது சங்கடத்தில் ஆழ்த்த வேணான்றது விஜய் சாருடைய தெளிவான முடிவு. அதாவது நம்மள நம்பிக்கை வச்சு நம்ம கூட வரவங்க வேற, நம்ம தேவையில்லாமல் யாரையும் கூப்பிட்டு அவங்கள சங்கடப்படுத்த வேணாம் அப்படின்றதுல விஜய் சார் ரொம்ப தெளிவாக இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, ஜனநாயகன் படம் முடிவில் ஒரு ட்ரிபியூட் மாதிரி விஜய் அவர்களுடைய கடந்த கால வரலாறு ஒரு 1991 93 இப்போ வரைக்கும் நடித்த படங்கள் ஒரு தொகுப்பாக வரப்போகுது, ஒரு 6 நிமிட வீடியோவில் வந்து ஒரு 10 நிமிட வீடியோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் அதில் ஸ்பெஷலாக இருக்க போகுது நீங்கள்? இல்லை, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரூமராக தெரியுது. ஒரு திரைப்படத்தில் அது வருமானு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஓகே, படம் முடிஞ்சோடனே முடிஞ்சோடனே நீங்கள் வந்து ரோலிங் டைட்டில் ஏதாவது போடலாம், ஃபோட்டோஸாக போடலாமே தவிர யூ கான்ட் புட் வீடியோ போட்டிங்கன்னா சென்சரில் போய் மாட்டிக்கும். ஓகே, சென்சர் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்களே. இப்போ ரெண்டாவது 2 விஷயம் இருக்குது, நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணும், ஒரு தயாரிப்பாளர் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். இப்போ 40 அதோடைய லைஃப் டைம் ஃபுல்லாக எடுத்து போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு NOC தேவைப்படுது. நீ வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்தந்த படத்தினுடைய நெகட்டிவ் ரைட் ஹோல்டருக்கு ரைட்ஸ் வாங்கணும். நீ எப்படி வீடியோ போட முடியும்? ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு. 50 படம் 60 படத்தோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அது ஃபோட்டோவாக போட்டுடலாம், நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். அது வந்து யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோலிங் டைட்டிலில் அவருடைய படைப்புகள்லேருந்து ஒரு ஷார்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வீடியோவாக வராது, வீடியோ மூமெண்ட்ஸாக வராது. அது வந்ததுன்னா பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், ப்ளஸ் வந்து பர்மிஷனு, காஸ்ட்டு, நாளைக்கு ஓடிடியில் வரும்போது கம்ப்ளைண்ட், யாருக்கிட்ட நெகட்டிவ் ரைட் இருக்குன்னே தெரியாது இந்த உலகத்துல. திடீர்னு எங்க இருந்தாவது கோர்ட்ல மேரேஜ் ஆல்பத்தை பாத்தீங்களா, ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு மேக்கிங் வந்ததுக்கே பெரிய கேஸ் எல்லாம் ஆச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ரோலிங் டைட்டில் இது வந்தா ஓகே, அதாவது ஒரு இமேஜஸோட நீங்க ஒரு ட்ரிபியூட் பண்ணுங்க, மற்றபடி வீடியோவா ட்ரிபியூட்டா போட்டீங்கன்னா பெருசா மாட்டிக்கும். அதாவது வீடியோ என்ன பேசுங்க ஸ்பீச்சஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆடியன்ஸை ரசிக்க மாட்டாங்களா? படம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு செலிப்ரேஷனோட படம் முடிஞ்சிச்சு வச்சிங்களேன், அது பேர் 5 நிமிஷம் நான் வந்து ஒரு வீடியோ எல்லாரும் நீங்க பேசுங்கன்னா யார் உட்காந்து பார்ப்பாங்க? அது படத்தோட மூடே கெடுத்துரும். அதனால அதை பண்ண மாட்டாங்க. அது ரோலிங் டைட்டில் அது ஒரு இதுவாக இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் பராசக்தி படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. விரைவில் ரிலீஸ் ஆக போது நீங்கள் வந்து அப்போ யூஎஸ்ல இருப்பீங்க, அப்போ வந்து பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ரொம்ப நன்றி. நான் ரிவ்யூ பண்ணுறதை விட நான் பேசுகிறேன், படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்கள் கேளுங்க, பல கேள்விகள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஎஸ்லேருந்தே பேசுகிறேன். நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். 9th and 10th அந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது. 2 படத்தையும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 3-4 மணி நேரம் முன்னாடி நான் பார்த்துட்டு போகிறேன் யூஎஸில். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து நான் பேசுகிறேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. 2மே இந்த காம்படிஷனு, இது நெகட்டிவிட்டி, இந்த படம் எப்படி இதுக்கு எதிராக வரலாம், ஒரு நாள் முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், இப்படி எல்லாம் இந்த காம்படிஷனாக இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் ஒரே கோரிக்கை என்னென்னா, தெலுங்கில் பெரிய நடிகர்கள் வச்சு 5 படங்கள் ஒரே வாரம் வருது, பொங்கல் சங்கராந்தி அன்னைக்கு. தமிழில் 2 படம் தான்ப்பா வருது. அப்படி நினச்சிக்கிட்டு 2 படத்துக்கும் நம்முடைய சப்போர்ட்டை கொடுக்கணும். 2 படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் பெருசாக கொண்டாடணும் தான் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசுவோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.